ஹலோ காய்ஸ் வணக்கம். வெல்கம் டு டேக் ஆக்ஷன். நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பர்ப்பஸ்க்காக நம்ம பொறந்திருக்கிறோம்? நம்ம மத்தவங்கள மாரி நம்மளுடைய முகம் இருக்காது. நம்மளுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. அதாவது யூனிக்னெஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த யூனிக்னெஸ்ஸ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அத வந்து உங்களுக்குன்னு ஒரு விஷயம் ஸ்பெஷலா இருக்கும். நீங்க வந்து பண்ணும்போது, உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்கா, மத்தவங்களோட நீங்க பெட்டரா பண்ணுவீங்க. அந்த விஷயம் மட்டும் தான் உங்களால யூனிக்னெஸ்ஸ கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப ஈடுபாடு இருக்கும். தன்னையே நீங்க மறந்து, நேரம் போறது தெரியாம, சாப்பாடு நம்ம பசி எடுக்கிறது தெரியாம, நீங்க பாட்டுக்கு அந்த அளவுக்கு வேலை செய்வீங்க. ஸோ, அதுதான் உங்களுடைய யூனிக்னெஸ் சொல்லுவோம். ஸோ, நீங்க அத கண்டுபிடிக்கணும்னாக்கா, உங்களுக்கு நீங்களா ஏதாவது ஒரே விஷயத்த மட்டும் பண்ணாம, அந்தந்த விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி பாருங்க. உங்களுக்கு அப்போ ஒரு ஈடுபாடு இருக்கும். அதாவது ஒரு படத்த பார்க்கும்போது, ஒருத்தவனுக்கு படத்தோடைய ஈடுபாடு அதிகமா இருக்கும்போது, அவன் அவனையே மறந்து அந்த படத்துக்குள்ள போயிடுவான். அந்த படத்துக்குள்ள போம்போது ஒவ்வொரு சீனா, ஒவ்வொரு டயலாக் எல்லாமே அவனுக்கு வந்து மெமரியில பார்த்தா ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். ஸோ, அதுதான் அவனுடைய யூனிக்னெஸ்ன்னு சொல்றது. அந்த படம் பார்க்கும்போது அவனுக்கு ரசிக்கிறான்ல. ஸோ, அதேமாரி நீங்க அந்த மாரி எந்த ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க பிடிக்குது உங்களுக்கு ரொம்ப. அதுதான் உங்களுடைய யூனிக்னெஸ். ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ரொம்ப உங்களுக்கு புடிச்ச ஒரு வேல. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல்டுல நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ வந்து அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் நீங்க செய்வீங்க. அந்த மாரி வேலையில நீங்க செஞ்சீங்கன்னாக்கா, தயவுசெய்து அந்த வேலைய ரிலீவ் பண்ணிட்டு வேலைக்கு வந்துருங்க. சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய முதல்ல ஸ்டார்ட்டிங்ல ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னாக்கா, அவர் பவுலரா தான் அவர் வந்து உள்ள போனாரு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கே தெரியாம பேட்டிங் தான் எனக்கு ஸ்கில் இருக்குன்னு தெரியாம, அதுக்கப்புறமா அவருடைய கோச் மூலியமா தான் அவருக்கு தெரிய வந்தது. ஸோ அதே மாரி தான் உங்களுக்கும். உங்களுடைய யூனிக்னெஸ் மத்தவங்ககிட்ட நீங்க கேளுங்க. மத்தவங்களுடைய சஜஷன கேளுங்க. அவங்களுடைய சொல்லுவாங்க, "உங்களுக்கு நீ இது நல்லா பண்ற." உங்கள ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பாராட்டியிருப்பாங்க. அதாவது நீங்க நல்லா பாட்டு பாடியிருக்கலாம், நல்லா டான்ஸ் ஆடியிருக்கலாம், நல்லா ரைட்டிங் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். அந்த விஷயத்த பாருங்க. அந்த விஷயத்த போயிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேர்ன் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணுங்க நெறையா. உங்களுடைய ஃபீல்ட்ல யாருனா இருக்காங்களா? யாருனா பார்த்து அடுத்தவங்கள பார்த்து காப்பி பண்ணாதீங்க. உங்களுக்கா என்ன தோணுதுன்னு பார்த்து நெறையா அப்சர்வ் பண்ணுங்க. நெறையா வந்து அப்சர்வ் பண்ணிட்டு, அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணுங்க. பிராக்டிகலா லேர்ன் பண்ணுங்க. ஏன்னாக்கா, இப்ப இருக்கிறதுல வந்து நெறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறையா லேர்ன் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்கணும். நீங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்தா மட்டும் தான், அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்னு தெரியும். நீங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணாம, நீங்க அத செஞ்சீங்கனாக்கா, கண்டிப்பா பண்ண முடியாது. நெறைய பேரு புத்தகத்துல இருக்கிறதுல நெறைய பேரு படிக்கலாம். மண்டைக்குள்ள ஏத்திக்கலாம். ஆனா, அது ஆக்சுவலா அத வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து காலையிலங்காட்டி எந்திச்சு உடம்பு ஜாகிங் போனா உடம்பு நல்லாருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்த பார்த்து படிப்பாங்க. ஆனா, அத செய்ய மாட்டாங்க. ஸோ, இதுதான் வந்து ஆக்சுவலா நம்ம எக்ஸ்பெரிமென்ட் பண்றது. அத நீங்க வொர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாரி தான். உங்களுக்கு என்ன விஷயம் புடிச்சிருக்குது, என்ன லைக் பண்றீங்க, மத்தவங்களுடைய சஜஷன கேளுங்க. அதே மாரி தான். எம்.எஸ். தோனி பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கும் அந்த மாரி தெரியாது. நான் இந்த அளவுக்குலாம் நான் பெரிய ஆளா வருவேன். ஒரு கேப்டனா இருந்து லீட் பண்ணுவேன் அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ அதே மாரி தான் நீங்க. உங்களுக்கு என்ன புடிச்சிருக்குதுன்னு பாருங்க. அந்த புடிச்சிருக்கிற விஷயத்துல மத்தவங்களுடைய சஜஷன் கேளுங்க. உங்கள ஒரு விஷயத்துக்கு பாராட்டியிருப்பாங்க பார்த்தியா, அந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். அத கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சும், ஒரு 1/4 மணி நேரம்னாச்சும் தனியா இருந்து பாருங்க. தனிமையில இருந்து பாருங்க. நான் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, தனிமையிலேயே இருந்துருவேன். எனக்கு என்ன வரும், என்ன போகும்ன்னு எனக்கு வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நெறைய எனக்கு தெரியும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, ஒரு பெரிய ஆளா கண்டிப்பா நான் வருவேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும். உங்களுடைய லைஃப்ல நீங்களும் ஒரு பெரிய ஆளா வந்தீங்கனாக்கா, உங்களுடைய குடும்பத்துக்கு, இந்த உலகத்துக்கு, உங்களுக்கு இருக்கிற சுத்தி இருக்கிற உங்களுடைய ஃபேமிலி சர்க்கவுண்டுக்கு, உங்களுடைய ஃபேமிலி சரவுண்டிங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு உங்கள பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தானே! ஸோ அதே மாதிரி தான். நீங்களும் இந்த உலகத்துக்கு எதனாவது ஒண்ணு ஒரு மரச்செடி எப்படி நட்டு போறீங்களா? அதேமாரி இந்த உலகத்துக்கு நீங்களே ஏதாவது ஒரு விஷயத்த விட்டுட்டு போலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம பொறந்திருக்கிறோம். அதேமாரி யாருடைய மத்தவங்களுடைய கையெழுத்த நம்ம போடலாம். ஆனா நம்மளுடைய கையெழுத்து மத்தவங்க போடலாம். ஆனா பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அவங்க மத்தவங்க வைக்க முடியாது. அதே மாதிரி தான். நம்பளுக்குன்னு அவங்கவங்களுக்குன்னு ஒரு யூனிக்னெஸ் இருக்குது. அவங்கவங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அத நம்ம செஞ்சுட்டு, இந்த லைஃப்ல நம்ம ஒரு நல்ல ஆளா இந்த உலகத்த விட்டு நம்ம போணும். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கனாக்கா, உங்களுக்கு என்ன புடிச்சிருக்குது? உங்களுடைய யூனிக்னெஸ் என்ன? எந்த விஷயத்துக்கு உங்கள பாராட்டியிருக்காங்க? அப்படின்றத தயவுசெய்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க. நான் தொடர்ந்து வீடியோ அப்லோட்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ஓகே பாய். தேங்க் யூ ஸோ மச். தயவுசெய்து உங்களுடைய யூனிக்னெஸ்ஸ கண்டுபிடிக்கிறதுக்காக, நீங்க பணத்த மட்டும் குறி வச்சு போவாதீங்க.
அதே மாதிரி உங்களுடைய ஸ்கூல் லைஃப்ல நீங்க அத பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஜாலியா படிங்க, ஜாலியா போங்க. நல்லா இருக்கும் உங்களுக்கு லைஃபு. அந்த காலேஜ் ஸ்டேஜ் வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நம்ம என்னத்துக்காக நம்ம பொறந்துருக்குறோம்? அப்படின்ற ஒரு திங்கிங் உங்களுக்கு அப்பதான் வரும். அதே மாதிரி கரெக்ட்டான ஏஜுக்குள்ள எல்லாமே பண்ணிடுங்க. அதே மாரி ஒருத்தவன் பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும் குறியா இருந்தானாக்கா, அவனுடைய லைஃப்ல அவன் சந்தோஷமா அவன் வாழ முடியாது. அவனுடைய லைஃப்ப லீட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கும். ஸ்ட்ரைக் பண்ணும். அந்த விஷயத்த பார்த்து உங்கள மத்தவங்க பாராட்டியிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கங்க. தனி ஒருவன் படத்துல அரவிந்த் சாமி சொல்ற மாரி தான். வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியா மட்டும் எடுத்துங்க. அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிங்க. திங்க் அபௌட் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த ஒரு விஷயம் தான். அதே மாரி யாரா இருந்தாலும் பாருங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் ஏ.ஆர். ரஹ்மானா இருக்கட்டும், ஒரு எம்.எஸ். தோனியா இருக்கட்டும், ஒரு டைரக்டரா இருக்கட்டும், இந்த மாரி யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும். அந்த விஷயத்துல அவங்க மாஸ்டர் பண்ணி தான் அந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்களும். அதே மாரி நீங்களும் ஒரு விஷயத்த மாஸ்டர் பண்ணுங்க. இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க செஞ்சுட்டு பெருசா செஞ்சுட்டு போங்க. கேஜிஎஃப் படத்துல பெருசா சொல்லுவாங்கல்ல, பெருசா செய்யணும் நம்ப. எது செஞ்சாலும். ஸோ அதே மாரி நீங்க செஞ்சுட்டு இந்த உலகத்த விட்டு நீங்க கண்டிப்பா உங்களுடைய ஞாபகம் வச்சிருக்க மாரி, உங்கள ஞாபகம் வச்சிருக்க மாரி உங்க பேரு மத்தவங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி நீங்க உருவாக்கிட்டு போங்க. அதுவே இந்த உலகத்துக்கு நீங்க செய்ற ஒரு மிகப்பெரிய ஒண்ணு. ஓகேங்களா? மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க மட்டும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவுசெய்து பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பிராக்டிகலா ஒரு விஷயத்த சொல்ல வருவேன். ஓகேங்களா? தேங்க் யூ.